நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுல மட்டும்தான் உங்க அக்கறையெல்லாம் இருந்திருக்கு. பெத்த புள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்கணுமேங்கிற அக்கறையெல்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லல்ல? நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நடந்ததெல்லாம் நம்பி மனசுல கனவு வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஏமாந்து போய் நிக்கிறாளே என் பொண்ணு. அவளுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆர்த்திக்கு தான் இன்னும் வயசு இருக்குல்ல அமுதா. இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட ஒரு நல்ல இடமா பார்த்து நாம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா வானதிக்கு இதை விட்டா ஒரு நல்ல குடும்பம் இனி அமையவே அமையாது. வானதியை தத்து எடுத்து கொண்டு வந்த இடத்துலதான் நீ இவளை ஒரு பொண்ணா நடத்தல. தார வாத்து கொடுக்கிற இடத்துலயாவது இவன் நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவு விடாப்படியா இருந்து இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சேன். இதுல பெருமை உங்களுக்கு பெருசா எதையோ சாதிச்ச மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் ஏன் கண்ணீருக்கும் என் பொண்ணு கண்ணீருக்கும் நீங்க 2 பேரும் பதில் சொல்லிதாங்க ஆகணும். நான் நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துல என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிட்டேன். நீ கத்துறதாலேயோ இல்ல சாபம் கொடுக்கறதாலேயோ நான் ஒன்னும் பயந்து இதுல இருந்து பின்வாங்க போறது கிடையாது. அதான் இதுக்கப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்து ஆர்த்திக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்? என்ன என் பொண்ணுக்கு பிச்சை போடுறீங்களா? நான் சொல்றதையெல்லாம் இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா நான் என்னதான் பண்றது அமுதா? இவ்வளவு குழப்பத்தையும் தாண்டி வானதி தான் ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு மருமகளா போகணும்னு விதி இருந்திருக்கு போல. உனக்கு விருப்பமோ இல்லையோ நடக்கிறதையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அமுதா. எப்படிங்க என் பொண்ணு வாழ்க்கைய என் கண்ணு முன்னாலேயே நாசம் பண்ணுவீங்க? அத பாத்துக்கிட்டு நான் மண்ணு மாதிரி வாயை முடிக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஆர்த்தி, அழாத ஆர்த்தி. உன்னை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க நம்மள சுத்தி ஏதேதோ நடந்துருச்சு. ஆமால, எல்லாமே தெரியாம தான் நடந்துச்சு. ஆனா உனக்கு தெரியாம நடக்கலையே. உன்னதான் அந்த ராஜேஸ்வரி அம்மா மருமகள் ஆக்க போறாங்கன்னு தெரிஞ்சோ எதுவுமே காட்டிக்காம அப்படியே கமக்கமா இருந்துட்டல்ல. ஐயோ இல்ல ஆர்த்தி, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. தட்டு மாத்திரப்ப பத்திரிக்கையில என் பேரை வாசிச்சது எனக்கே அது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. நம்ம அப்பா மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு யாரடா எதிர்பார்த்தா? சும்மா உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடிக்காத. உன்னெல்லாம் நம்பின என்ன மூட்டாளாக்கிட்டு தனியா மனசுக்குள்ள கல்யாண கனவு கண்டுகிட்டு இருந்தல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. கல்யாணத்தை பத்தி உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்துச்சுன்னு கூடவே இருந்து பார்த்தவனா. ஒரே நிமிஷத்துல எல்லாமே மாறி போச்சு. இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு ஒரு வசதியான குடும்பம் கிடைச்சு போச்சுன்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியில சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் உனக்காக நீ சாதிச்சுக்கிட்டல்ல. ஐயோ ஆர்த்தி, அப்பெல்லாம் எதுவும் இல்ல. இங்க பாரு, உன்னை பார்க்க எனக்கு அவ்வளவு வெறியா வருது. தயவு செஞ்ச கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து போயிடு. ஆர்த்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. சொல்றல ஆர்த்தி, என்னமா இது? எதுக்காக இப்ப இவ மேல கோவத்தை காட்டுற? உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சது நான் தான். நீ எதை கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. நான் கேட்டா மட்டும் இப்ப என்னப்பா புதுசா சொல்லிட போறீங்க? மறுபடியும் அவ மனசு தங்கம் வைரம்னு ஆரம்பிப்பீங்க. வேண்டாம்ப்பா, அவ புராணத்தை கேட்க நான் தயாரா இல்ல. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கைய சீரழிச்சிட்டீங்கல்ல. என்னமா? என்னையும் உங்க மகளா நினைச்சிருந்தா இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருப்பீங்களாப்பா? என்னமா நீ?
துரோகம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உள்ளத தானப்பா நான் சொல்றேன். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா அவ அளவுக்கு நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆர்த்தி, வேணாம்ப்பா, நீங்க எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். சம்பந்தி வாங்க. என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? அண்ணே வரல? வாங்க சம்பந்தி, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதனால நான் மட்டும்தான் வந்தேன். சரி, அப்ப நான் உள்ள இருக்கேன். இல்ல நீங்களும் இருங்க. உங்க 2 பேர்கிட்டயும் பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சம்பந்தி சொல்றீங்க? என் பொண்ணு ஆர்த்தியை பொண்ணு பார்க்க வந்துட்டு கடைசியில வானதியை நிச்சயம் பண்ணிட்டீங்களே. ஏதோ ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும்போது தான் தெரிய வந்தது. எப்படியாவது தடுத்து நிறுத்திடலான் தான் நானும் வந்தேன். ஆனா என் புருஷன் என்ன தடுக்க விடலைங்க. அவரை மீறி என்னாலையும் எதுவும் செய்ய முடியல. ஆனா இப்ப என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற ஆர்த்திக்கு நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? ஆர்த்தி எதுக்காக அழணும்? நான் என் வீட்டுக்கு மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சது வானத்தியதான். வானதியா? என்ன சொல்றீங்க நீங்க? அவ அப்பா கிட்ட நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டேனே. உங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாதா என்ன? எனக்கு எல்லாமே இன்னைக்கு தாங்க தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. என் புள்ள இங்க வந்து வாழ போறா அப்படின்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு காத்துட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு மண்டபத்துல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க. சரிங்க, ஆர்த்தி தானே நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க. உங்களுக்கு எப்படிங்க திடீர்னு வானதியை பிடிச்சது? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வானத்தி எனக்கு பிடிக்கல. முதல் தடவையா அவளை நான் கோவில்ல வச்சு பார்த்தப்பவே வானத்தி மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு.